அப்போ நான் யாக்கோபை பற்றி பேசும்போது எந்த யாக்கோபு? பழைய ஏற்பாட்டின் யாக்கோபு. உங்களுக்கு இந்த ஆங்கில வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே ஜேம்ஸ் என்று வருகிறது யாக்கோபுக்கு. ஏற்கனவே ஏதாவது ஒரு செய்தியிலே நான் அதை சொல்லி இருப்பேன். ஆனால் இப்பொழுது மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ரெண்டு தரம் கையை தூக்க சொல்லுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த நேரம் கையை தூக்க சொல்ல மாட்டேன். ஏதோ முதலாவது, எத்தனை பேருக்கு தெரியும் புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபுக்களுக்கு ஜேக்கப் என்று ஆங்கிலத்திலே சொல்வதில்லை, ஜேம்ஸ் என்று தான் சொல்லப்படுகிறது. அதாவது புதிய ஏற்பாட்டிலே இங்கிலீஷிலே ஜேம்ஸ் என்று வருவது தான் யாக்கோபு என்று எத்தனை பேருக்கு தெரியும்? கையை தூக்கி காட்டுங்கோ. சரி, எத்தனை பேருக்கு தெரியாது புதிய ஏற்பாட்டிலே ஏன் ஜேக்கப் என்று வராமல் ஜேம்ஸ் என்று வருகிறது? தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியாது? சரி, நல்லது. கிங் ஜேம்ஸ் என்ற ஒரு மன்னன் இங்கிலாந்திலே இருந்தான் 17வது நூற்றாண்டிலே. அவன் ஒரு கெட்டவன் மாத்திரமல்ல, அவன் ஒரு தன்னின சேர்க்கை ஆள், ஹோமோசெக்சுவல். ஆகவே அப்போ இந்த மறுமலர்ச்சி ஏற்பட்ட ஆரம்பம், இங்கிலாந்திலே மறுமலர்ச்சி ஏற்பட்ட ஆரம்பம் 1517 மறுமலர்ச்சி ஜெர்மனியிலே ஏற்பட்டதல்லவா, மார்ட்டின் லூதர் மூலமாக. அப்புறம் கிட்டத்தட்ட அதே காலத்திலே சுவிட்சர்லாந்திலே ஜுயிங்லி மூலமாக மறுமலர்ச்சி வந்தது. பிரான்சிலே ஜான் கெல்வின், ஸ்காட்லாண்டிலே ஜான் நாக்ஸ். இப்படி இந்த மறுமலர்ச்சியின் போது கத்தோலிக்கர்களாக இருந்தவர்கள் எல்லாரும் புரட்டஸ்தாந்தினராய் மாறியிருந்த புதிது. அப்போ மக்களுக்கு இந்த ஜேம்ஸ் மன்னனின் மேல் எந்த விதமான ஒரு சந்தோஷமும் இல்லை. ஓகேயா, கேக்குதா? சாரி. அப்போ இந்த ஜேம்ஸ் மன்னனை குறித்து ஒரு திருப்தி இருக்கவில்லை, அது அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் என்ன செய்தான்? லத்தீன் மொழியில் இருக்கின்ற வேதத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க அவன் பணித்தான். அப்போ மொழிபெயர்ப்பாளர்கள் சொன்னார்கள், லத்தீன் மொழியில் இருப்பது கத்தோலிக்க வேதம், எபிரேய மொழியிலேயும் கிரேக்க மொழியிலேயும் இருக்கிறதைத்தான் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ வேதத்தை ஆங்கில மொழியில் கொடுத்தால் இவன் மேல் ஒரு விருப்பம் மக்களுக்கு வரும் என்று அந்த ஜேம்ஸ் மன்னன் நினைத்தான். அப்போ அவன் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கள்ளத்தனமாய் சொன்னான், என் பெயரும் வேதத்தில் உள்ள யாருக்காவது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று. அப்போ இந்த மொழிபெயர்த்தவர்கள் எல்லாம் நல்லவர்கள். அப்போ இந்த ஜேம்ஸ் என்பது ஒரு ஆங்கிலோ சாக்சன் பெயர். அது கிறிஸ்தவ பெயரும் அல்ல, யூத பெயரும் அல்ல, வேதத்தில் காணப்படுகிற ஒரு பெயரும் அல்ல. அது ஒரு நார்டிக் என்று சொல்வார்களே, நோர்வேஜியன், அந்த முன்பு வைக்கிங்ஸ் எல்லாம் வாழ்ந்தார்களே, சாக்சன்ஸ், ஆங்கிலன்ஸ், வைக்கிங்ஸ், அந்த அதில் ஆங்கிலோ சாக்சன் பெயர். இவனுடைய பெயரை யாருக்கு போடுவது என்று இவர்கள் போராடினார்கள். இவன் கெட்டவன், ஆகவே நல்ல ஒரு மனுஷனுக்கு இவனுடைய பெயரை போடக்கூடாது. கெட்ட யூதாஸ் மாதிரி ஆட்களுக்கு இவனுடைய பெயரை போட்டால் அதை இவன் கண்டுபிடித்து எங்களை கொன்று விடுவான். அதனால் யாக்கோபு என்றால் என்ன சொல்லுங்க? யாக்கோபு என்றால் என்ன? எத்தன், ஏமாற்றுக்காரன். ஆகவே அந்த யாக்கோபின் பெயரை ஜேம்ஸாக மாற்றுவோம். அதிலும் பழைய ஏற்பாட்டிலே உள்ள யாக்கோபை மாற்றினால் மாற்றிக்கொள்ளுவோம். புதிய ஏற்பாட்டிலேயும் நிறைய யாக்கோபுக்கள் வருகிறார்கள் அல்லவா? இயேசுவின் சகோதரன், அப்புறம் சீஷர்களில் யாக்கோபு, யோவான், அந்த யாக்கோபு. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே உள்ள எல்லா யாக்கோபுக்களையும் ஜேம்ஸ் என்று ஆங்கிலத்திலே போட்டு இன்று வரை ஆங்கில வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே ஜேம்ஸ், ஜேக்கப் கிடையாது, ஜேம்ஸ். ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு யாக்கோபை பற்றி பேசும் பொழுது ஜேம்ஸ் என்று புதிய ஏற்பாடு சொல்லாது. அப்போ ஜேக்கப் தான். ஏப்ரஹாம் பிகேட் ஐசாக், ஐசாக் பிகேட்
ஜேக்கப், நாட் ஜேம்ஸ். ஆனால் மற்ற புதிய ஏற்பாட்டு மக்கள் எல்லாம் ஜேம்ஸ் தான். புரியுதா? யாக்கோபு எல்லாம். சரி, இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். காலையில் பிரசங்கம் கேட்ட 2-3 பேர் இருக்கிறீர்கள். எல்லாம் தெரிந்தவர்கள் போல நீங்கள் உங்களை காட்டிக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களிடத்தில் ஒரு நேர்மையான கேள்வியை கேட்கிறேன். யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. எத்தன். எத்தன் என்றால் யார்? ஏமாற்றுக்காரன். சரி, ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற என்னுடைய அன்பான சகோதரன் மாட்டிக்கிட்டார். நீங்க அந்த ஆடின ஆட்டம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. யாக்கோபு என்றால் எத்தன். நீங்க என்ன சொல்றீங்க? எத்தன் என்று உங்களுக்கு யார் சொன்னது? வேதாகமம். எங்க சொல்லியிருக்கு? வேதாகமம் இவர்களுக்கு சொன்னதாம் யாக்கோபு என்றால் எத்தன் என்று. இப்போ நான் கேட்கிறேன் எல்லாரிடத்திலும், எங்கே எனக்கு வேதத்தில் இருந்து காட்டுங்கள் பார்க்கலாம் யாக்கோபு என்றால் எத்தன் என்று. யோசிக்கிறார். நான் உதவி செய்யவா? தனது அண்ணனுக்கு அந்த கூளை சேஷ்ட புத்திர பாகத்துக்கே விற்ற கயவன். ஓகேயா? இப்ப ஹாப்பியா? பெரிய சந்தோஷம். இருங்க, வேற பிறகு வருது ஆப்பு. அது மாத்திரமல்ல, தன் வயது சென்ற கண் பார்வை குறைந்த அப்பனையே ஏமாற்றி சேஷ்ட புத்திரனாகிய ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தட்டி பறித்து கொண்ட கயவன். ஹாப்பி இல்லையா? இன்னொன்று, யாக்கோபு என்றால் காலை பிடிப்பவன். உண்மையாகவே அப்போ காலை வாருபவன், ஏமாற்றுபவன், அப்படித்தானே? சரி, இப்போ நான் உங்களிடத்தில் இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தான் யாரின் தேவன் என்று? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். Praise the Lord. இப்படி அவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறாரா? நிச்சயமாக. இயேசுவானவரே சொல்லுகிறார், தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். மத்தேயு 22 வருகிறது. அப்போஸ்தலர் புத்தகத்திலே கூட, அப்போஸ்தலருடைய பிரசங்கத்திலே வருகிறது. என்ன என்று வருகிறது? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். அப்படிதானே? மோசே வந்தது யாக்கோபுக்கு சுமார் 500 வருடங்களுக்கு பிறகு அல்லவா? அப்போ மோசேக்கு தேவன் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? சொல்லுங்க. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். ஆபிரகாம் என்றால் ஜாதிகளின் தகப்பன். ஓகே. ஈசாக் என்றால் சிரிப்பு. யாக்கோபு என்றால் எத்தன். அப்போ தமிழிலே சொல்வதென்றால், நான் ஜாதிகளின் தகப்பனதும் சிரிப்பானவனதும் எத்தனதும் தேவனாய் இருக்கிறேன். கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கே, அப்படிதானே? அழகா இல்லையே? சரி, இப்போ இன்னொரு கேள்வி. ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுகிறாரா, ஆபிராமின் தேவன் என்று சொல்லுகிறாரா? ஆபிரகாமின் தேவன் என்று தான் சொல்லுகிறார். அவர் ஆபிராமின் தேவன் என்று சொல்லவில்லை. ஏன்? ஆபிராம் அவரது முந்திய பெயர். ஆனால் ஆபிராம் என்பது ஒரு கெட்ட அர்த்தம் உள்ள பெயரா? ஆபிராம் என்றால் சூதாட்டுக்காரனா, கொலைகாரன் என்ற அர்த்தமா, போதை வஸ்து பாவிக்கிறோன் என்ற அர்த்தமா? இல்லை. ஆபிராம் என்றால் என்ன? மக்களின் தகப்பன். ஆபிரகாம் என்றால் ஜனங்களின், ஜாதிகளின் தகப்பன். அப்போ ஆபிராம் என்பது ஒரு கெட்ட பெயரே அல்ல. அது நல்ல பெயராய் இருந்தும் ஆண்டவர் ஆபிராமின் தேவன் என்று தன்னை சொல்லவில்லை,
ஆபிரகாம் என்று மாற்றப்பட்ட பெயரைத்தான் சொல்லுகிறார். யாக்கோபு என்பது எத்தன் கெட்ட பெயர் என்றால் சரி, அந்த பெயரை ஆண்டவர் மாற்றிவிட்டார். என்ன பெயர் கொடுத்தார்? இஸ்ரவேல். அப்போ நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் இஸ்ரவேலின் தேவனும் என்றல்லவா சொல்ல வேண்டும்? அவர் என்றைக்குமே அப்படி சொல்லவில்லை. அவர் தனியாக சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் தேவன். அது வேறு. ஆனால் ஆபிரகாமின் ஈசாக்கின் என்று வரும் பொழுது அடுத்து வருகிற பெயர் இஸ்ரவேல் அல்ல, யாக்கோபு. அப்போ என் பிரச்சனை என்னவென்றால், ஆபிராமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்றால் பரவாயில்லை இல்லையா? ஆனால் ஆபிரகாமின் தேவன் என்று மாற்றப்பட்ட பெயரை சொல்லி, ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி, யாக்கோபு என்று மாற்றப்படாத அந்த எத்தன் கயவன் காலை வாருபவன் என்ற பெயரை சொல்லுகிறாரே, அது நியாயமா? விளங்குதா? சரி, ஆதியாகமம் 17க்கு வாருங்கள். ஆதியாகமம் 17க்கு வாருங்கள். கடகடன் நான் சொல்லுகிற வசனங்களை வாசிங்கள். சரி, முதலாவது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு இல்லம்மா, 17. ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி. 2 இடத்திலும் என்ன வருகிறது? ஆபிராம் ஆபிராம். சரி, 3வது வசனம். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற. ஓகே, முகங்குப்புற விழுந்தது யார்? ஆபிராம். 5வது வசனம். இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். அதாவது இதுதான் கடைசியாக ஆபிராம் ஆபிராம் என்று அழைக்கப்பட்ட இடம். புரிகிறதோ? இதிலே இருந்து அவர் ஆபிரகாம். எப்படி தெரியும்? 5வது வசனத்திலே ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டவர். 9வது வசனத்தை வாசிங்கம்மா. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி. பாத்தீங்களா? யாரை நோக்கி? ஆபிரகாமை நோக்கி. ஆபிராமை நோக்கியா? இல்ல. சரிதானே? அப்புறம் கீழே போங்க, அப்படியே. எங்க அது? 17வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து. முகம் குப்புற விழுந்தது ஆபிராமா ஆபிரகாமா? 22வது வசனம். தேவன் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு. தேவன் பேசி முடிந்தது ஆபிராமோடா ஆபிரகாமோடா? சரி, அப்புறம் 23வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகி இஸ்மவேலையும் தன் வீட்டில். சரி, அதாவது இப்படியே எனக்கு முழு 1 மணி நேரத்தையும் ஓட்டிக்கிட்டு போயிடலாம். அதாவது நன்றாய் கவனிங்கள். ஆதியாகமம் 17:5 தான் ஆபிராம் என்கின்ற பெயர் கடைசி தடவையாய் வருகிறது. ஆபிரகாம் என்ற பெயர் முதல் தடவையாய் வருகிறது. அந்த வசனம் தான் அந்த டிரான்சிஷன் வேர்ஸ், அந்த மாற்றத்தை கொண்டு வருகிற வசனம். அதற்கு பிறகு அன்றிலிருந்து இன்று வரை அவர் அழைக்கப்படுகின்ற பெயர் என்ன? ஆபிரகாம். இப்போ யாக்கோபுக்கு நடந்தது அதுவா என்று நாம் பார்ப்போம். வாருங்கள், ஆதியாகமம் 32வது அதிகாரத்துக்கு வாருங்கள். உங்களுக்கு தெரியும், யாக்கோபு ஒரு சந்தர்ப்பத்திலே கர்த்தரோடு போராடுகிறார். இரவோடு இரவாக போராடுகிறார். அப்போ அவர், இப்பொழுது நான் போக வேண்டும் என்று சொன்ன பொழுது, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். நமக்கெல்லாம் தெரியும், பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் இயேசுவானவரே வந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. திருத்துவத்தின் 2வது நபராகிய இயேசுவானவர் அப்படி வந்த அந்த இடங்களை கிறிஸ்டோபனி என்று சொல்லுவோம். ஆபிரகாமுக்கு வந்து அவர் இயேசுவும் இன்னும் 2 தேவதூதர்களும் வந்துதான் அந்த ஈசாக்கு பிறப்பதை பற்றி சொல்லுகிறார்கள். அப்புறம் இயேசு தொடர்ந்து ஆபிரகாமோடு இருக்கும் பொழுது மற்ற 2 தூதர்களும்
சோதோமுக்கு போகிறார்கள். அப்புறம் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோவை அக்கினியிலே போடும் பொழுது இயேசு தான் அக்கினிக்குள்ளே அவர்களோடு வந்து இருந்தார். அப்புறம் கிதியோன் அந்த திராட்சை ஆலையில் கோதுமையை அவர் மக்களுக்கு பயந்து கோதுமையை அவர் அடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலும் வந்தவர் இயேசு. அப்புறம் சிம்சோனின் தகப்பன் மனோவாவை வந்து சந்தித்ததும் இயேசு. எரிகிற செடியிலே இருந்து, தமிழிலே முட்செடி என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறதோ எனக்கு தெரியாது, அது செடி. அந்த எரிகிற செடியிலே இருந்து மோசேக்கு இடைப்பட்டவரும் இயேசுவானவர் தான். இவற்றுக்கெல்லாம் வேத அறிஞர்கள் கிறிஸ்டோபனி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் யாக்கோபோடு போராடினவரும் நமது இயேசுவானவர் தான். அது ஒரு கிறிஸ்டோபனி. அப்போ கடைசியில் என்ன நடக்கிறது என்றால் வாசிப்போம். 27வது வசனம், 32ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார், யாக்கோபு என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது இது ஆதியாகமம் 17:5 போல இருக்கிறது. ஏன் ஆபிராம் என்று இனி நீ எண்ணப்படாமல் ஆபிரகாம் என்று எண்ணப்படுவாய். அதுபோல உன் பேர் இனி யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். அப்படித்தானே? அப்போ இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஆண்டவர் யாக்கோபு என்ற பெயரை அகற்றி இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். அப்போ இனி அந்த அந்த வசனம் எப்படி இருக்கிறது என்றால், இனி நீ யாக்கோபு எண்ணப்படாமல், அப்படிதானே இருக்கு. அப்போ இனி ஆனோன்ன யாக்கோபுன்னு கூப்பிடப்படாது, யாக்கோபுன்னு சொல்லக்கூடாது, ஹலோ ஐ ஆம் ஜேக்கப்னு சொல்லக்கூடாது. இனி என்னவென்று எண்ணப்படுவாய்? இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய் என்று சொன்னவர் யார்? இயேசு. இந்த வார்த்தை யாருடைய? இந்த பைபிள் யாருடையது? இயேசுவினுடையது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ அந்த வார்த்தை ஆனவரே அடுத்த வசனத்திலே என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். அடுத்த வசனத்திலே 29வது வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது யாக்கோபு. கொஞ்சம் இருங்க. இப்படி சொல்லலாமா? நீங்க தான் நாதா சொன்னீங்க 28வது வசனத்தில், இனி நீ யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய் சொன்னவரே நீங்க அடுத்த வசனத்தில் சொல்றீங்க, அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்றான். எக்ஸ்கியூஸ் மீ, அப்பொழுது யாக்கோபுன்னு நீங்க சொல்லப்படாது, அப்பொழுது இஸ்ரவேல்னு சொல்லியிருக்கணும். ஆமாவா இல்லையா? அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு. அப்பொழுது இஸ்ரவேல் இல்லையா சொல்லி இருக்கணும். நம்ம தான் ஆதியாகமம் 17 தொடர்ச்சியா பார்த்தோமே. ஆபிரகாம் வந்த பிறகு, அதுக்கு பிறகு முகம் குப்புற விழுந்தது ஆபிரகாம், எல்லாமே ஆபிரகாம். இங்க இஸ்ரவேல் இல்லையே, யாக்கோபுன்னு வருது. அதுக்கு பிறகு 32வது வசனத்தை பாருங்க. அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியா. சரி, அடுத்த அதிகாரம் வருது, 33 அதிகாரம் 1வது வசனம். யார் கண்களை ஏறெடுக்கிறார்? வாசிங்க. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து. இது சரியில்லை தானே? நீங்க இஸ்ரவேல்னு பேரை மாத்திட்டீங்க, பச்சையா சொல்லிட்டீங்க, இனி நீ யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாயின்னு. ஆனா நீங்க விட்டுருங்க இல்லையே நாதா, நீங்கள் தான் தேவனே பெயரை மாற்றினீர்கள். மாற்றும் பொழுது தெளிவாய் சொன்னீர்கள், இனி நீ யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய் என்று. பார்த்தால் நீங்களே அல்லவா நாதா யாக்கோபு 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 என்று சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள். பாருங்கள் 34ஆம் அதிகாரம் 1வது வசனம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரராகிய. 35வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி. 49ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து. மல்கியா 1வது அதிகாரம் 2வது வசனம். சும்மா ஒரு ரவுண்ட் கொண்டு போவோம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார்.
ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். கர்த்தர் செய்வது நன்றாய் இருக்கிறதா? கர்த்தரே தப்பு பண்ணுகிறது போல தெரிகிறது. கர்த்தர் தான் பெயரை மாற்றுகிறார், மாற்றினவர் விடுகிறாரே இல்லை, அவரை யாக்கோபு 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 என்று தான் சொல்லுகிறார். கடைசியாய் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு அதில் இப்படி வந்திருந்தால் பரவாயில்லை. ஆபிராம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்று சொன்னால் பரவாயில்ல. எல்லாம் மாற்றப்படாத பெயர்களை சொல்லுகிறார். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் என்று மாற்றப்பட்ட பெயரை பாவித்தவர் ஈசாக்கு இஸ்ரவேலை பெற்றான் என்று ஏன் சொல்லவில்லை? அதிலிருந்து தெரிகிறது யாக்கோபு என்ற பெயர் இஸ்ரவேலாக மாற்றப்படவில்லை. இவ்வளவு ஆதாரங்களை சொல்லிவிட்டேன். மாற்றப்பட்டிருந்தால் அந்த ஆபிராம் தவிர்க்கப்பட்டது போல யாக்கோபு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். தவிர்க்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. அன்றிலிருந்து இன்று வரை யாக்கோபை ஆண்டவரும் சரி வேதமும் சரி யாக்கோபு என்று தான் அழைக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை வேதமும் சரி தேவனும் சரி ஆபிரகாமை ஆபிரகாம் என்று தான் அழைக்கிறார். அப்போ அங்கு பெயர் மாற்றப்படவில்லை. ஐயோ, அதுல இருக்குதே, இனி நீ யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படுவாய்னு இருக்குதே. அதற்கு தான் மூலமொழி அவசியம். மூலமொழி என்ன அழகாக சொல்லுகிறது தெரியுமா? இனி நீ யாக்கோபு என்று மட்டும் எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்றும் எண்ணப்படுவாய். இப்ப புரியுதா உங்களுக்கு? அங்கு ஆபிராமுடைய கதை வேறு. இனி நீ ஆபிராம் என்று அழைக்கப்பட மாட்டாய். முடிஞ்சது. பெயர் மாற்றம். இங்கு நடந்தது பெயர் மாற்றம் அல்ல, மேலதிகமாக ஒரு பெயர் கிடைக்கிறது. நீ இனி வெறும் யாக்கோபு அல்ல, இனி நீ இஸ்ரவேலும் தான். இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொல்வதை வேதத்திலே பார்க்கும் போது ஆதாரபூர்வமாக புரிகிறதா இல்லையா? ஆமா, மாதிரி தான் இருக்குல்ல. அதுக்கு பிறகு இந்த ஆளை இஸ்ரவேல்னு ஆண்டவரும் சொல்லலை, யாரும் சொல்லலை. இப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்படியானால் யாக்கோபு என்ற பெயரை மாற்றாததற்கு காரணம் அந்த பெயர் ஒரு கெட்ட பெயராய் இருக்க வழி அல்ல. உங்கள் 2 பேருக்கு மாத்திரமல்ல, 2000 வருடங்களாக யாக்கோபை பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயம் கிறிஸ்தவ உலகத்திலே நிலவி வருகிறது. அதுதான் யாக்கோபு எத்தன் ஏமாற்றுக்காரன் என்று சொல்லுகிற ஒரு தப்பு அபிப்பிராயம். உங்கள் பிள்ளையை பற்றி யாராவது கெட்ட விதமாய் தப்பாய் பேசினால் உங்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனை வரும் யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே உங்கள் பிள்ளை செய்யாத ஒரு தவறுக்காக எல்லாரும் உங்களுடைய பிள்ளையை குற்றப்படுத்துகிறார்கள். எவ்வளவு ஒரு வேதனை உங்களுக்கு வரும். புரிய வைக்கவும் முடியாது. ஆனால் அப்படி உங்களுடைய பிள்ளை அவமானப்படுவது உங்களுக்கு வேதனையாக இருக்கும். அந்த வேதனை தேவனுக்கு இருக்கிறது. 2000 வருடங்களாக யாக்கோபை எத்தன் 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 என்று சொல்லுவதை கேட்டு அவருக்கு சரியான ஒரு பெரிய வேதனை இருக்கிறது. சரி, ஏன் எத்தன் என்று வருகிறது என்று நான் முதலாவது சொல்லுகிறேன். வேதத்தில் எங்கேயுமே யாக்கோபு எத்தன் என்று இல்லை. யாக்கோபு என்ற அந்த சொல் எத்தன் என்ற ஒரு உணர்ச்சியை சிலருக்கு காட்டிவிட்டது. காரணம், அவர் ஏசாவின் காலை பிடித்து கொண்டு வந்தபடியினால். யாக்கோவ் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? காலை பிடித்து கொண்டு இருப்பவர் என்ற அர்த்தம். இருப்பவர் என்ற அர்த்தம். இப்போ என்ன பிரச்சனை? சிலர் தங்களது கலாச்சாரத்தின் கண்களால் வேதத்தை அர்த்தமாக்க பார்க்கிறார்கள். அப்போ பொதுவாக காலை பிடிப்பவன் எதற்கு காலை பிடிப்பான்? ஒன்று காக்காய் பிடிக்க அல்லது காலை வார. அப்போ யாக்கோபினுடைய வாழ்க்கையை பார்த்தால், ஆஃப்டர் ஆல்
ஒரு கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினது மாதிரி தெரிகிறது. அப்பனுடைய குருட்டுத்தன்மையும் வயது போன தன்மையும் பயன்படுத்தி அண்ணனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டவன் போல தெரிகிறது. இவற்றையும் பார்க்கும்போது காலையும் பிடிக்கிறவன் என்ற பெயரும் இருக்கிறதா, எத்தன் தான் என்ற ஒரு முடிவுக்கே கிறிஸ்தவ உலகம் வந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாக்கோவ் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? யாஹ்வே தேவனுடைய பாதுகாப்பு. யாஹ்வே தேவனுடைய, யெகோவா தேவனுடைய பாதுகாப்பு. அதை தெளிவாய் விளக்கப்படுத்துவது என்றால் என்ன தெரியுமா? அந்த கர்த்தர் உன் கால் இடராதபடிக்கு உன்னை பாதுகாப்பார். இன்னும் ஒரு விதத்தில் சொல்வதென்றால், உன் காலை தள்ளாட விட்டார், உன் கால் கல்லில் இடராதபடிக்கு பாதுகாப்பார், உன் காலை ஏந்தி உன்னை பாதுகாப்பார். இதுதான் யாக்கோபு என்ற பெயரின் அர்த்தம். இப்போ பாருங்கள், இது எவ்வளவு இனிமையான அழகான ஆசீர்வாதமான பெயர் என்று புரிகிறதா உங்களுக்கு? அப்போ எவனோ ஏதோ ஒரு தப்பபிப்பிராயத்தில் எத்தன் என்று சொன்னதை கிறிஸ்தவ உலகம் 2000 ஆண்டுகளாக நம்பிக்கொண்டு வந்த பொழுது ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு கவலையாய் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ யாக்கோப் என்றால் என்ன அர்த்தம்? காலை பிடிப்பவர் தான். ஆனால் எதற்கு? பாதுகாக்க, கல்லில் இடராதபடி, தள்ளாடாதபடி பாதுகாக்க. அதுல யா ஹவ் என்று வருகிறது. அந்த யா என்ன தெரியுமா? யாஹ்வே. ஏசா என்றால் மயிரழகன், அவ்வளவுதான். ஏசாவ் என்றால் உடம்பெல்லாம் மயிர் இருப்பவன் என்ற அர்த்தம். ஆனால் யாக்கோப் என்ற பெயரில் யாஹ்வே தேவனுடைய நாமம் இருக்கிறது. ஆகவே ஏசா யாக்கோபு என்ற அந்த 2 பெயரில் தேவ நாமத்தை உள்ளடக்கிய, பாதுகாப்பை உள்ளடக்கிய, ஆசீர்வாதத்தை உள்ளடக்கிய நாமம் யாக்கோபு. ஆகவே எத்தன் என்கின்ற அந்த ஐடியாவை தயவு செய்து அகற்றிக் கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு ஜேக்கப்னு பேர் இருக்கு? கையத்துக்கு காட்டுங்க. சரி, ஆதியாகமம் யாருமே இல்லையா இங்கே ஜேக்கப்னு? ப்ராமிஸ் லேண்ட்ல ஒருத்தர் ஜேக்கப்னு இருக்கிறாராம். பிரதர் ஜேக்கப், காட் பிளஸ் யூ. அவருக்கு துள்ளி குதிக்கணும். நீங்க எத்தன் பாவப்பட்ட மனுஷன் அப்பா அந்த அந்த யாக்கோபு. 24 ஆதியாகமம் 25, 24 வாசிங்க. பிரசவகாலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. வாசிங்க. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. இத கவனிங்க. 27வது வசனம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். யாக்கோபு என்னவா இருந்தான்? எல்லாரும் சொல்லுங்க. அங்க ப்ராமிஸ் லேண்ட்ல இருக்கிறவங்க சொல்லுங்க. 1 2 3. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஒரு குணசாலிய போயிட்டு எத்தனைன்னு சொல்றீங்களே, அடுக்குமா? எவனோ சொன்னான், என்றோ சொன்னான், ஏனோ சொன்னான். அதை நம்பி கிறிஸ்தவ சமுதாயம் ஒரு குணசாலியை கயவன், எத்தன், வஞ்சகன், ஏமாற்றுக்காரன் என்று முத்திரையே குத்திவிட்டது. கவலையா இல்லை? இப்போ எத்தனை பேருக்கு கையத்துக்க வேண்டாம், எத்தனை பேருக்கு வேதனையா இருக்கும். ஆமா, உங்களுக்கு தெரியுமா, எபிரேய மொழியிலே இந்த குணசாலி என்ற அந்த சொல் டாஓம், TAOM இங்கிலீஷில் எழுதிக்கிறலாம். இப்போ நீங்கள் கூகுளுக்கு போய் ஜெனசிஸ் 25:27 என்று அடித்து இன்டர்லீனியர் என்று அடித்தால் அந்த எபிரேய பைபிளை காட்டும்.
அதை குத்துனீங்கன்னா எபிரேய மொழியிலையும் அதுக்கு கீழே இங்கிலீஷ்லையும் அப்புறம் இங்கிலீஷ் விளக்கமும் வரும். அதில் அந்த யாக்கோபு குணசாலி என்கின்ற சொல்ல பாருங்க, அது டாவோம் என்று இருக்கும். அதே சொல் யோபு 1 அதிகாரத்துக்கு போனால் யோபை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறாரே. யோபு 1:1 வாசிங்க. ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும். அந்த உத்தமன் என்கின்ற சொல் டாவோம். அப்போ இப்ப நான் சொல்வதை நம்பாவிட்டால் பரவாயில்லை, இன்டெலிஜியர்ல அடிச்சு பாருங்க நான் சொல்றது உண்மையான்ட்டு. அப்புறம் பாருங்கள், சங்கீதத்திலே எல்லாம் இந்த டா ஓம் எங்கே எங்கே வருகிறது என்று பாருங்கள். டா ஓம் என்றால் என்னவென்று நீங்கள் ஸ்ட்ராங்ஸ் கான்ஃபிடன்ஸ்லயாவது அடிச்சு பாருங்க. டா ஓம் என்றால் என்ன தெரியுமா? சன்மார்க்கன், உத்தமன், மாசற்றவன், பழுதற்றவன், அருமையானவன், எல்லாமே நேர்மறையானவை. அந்த ஆளை அல்லவா எத்தன் ஏமாற்றுக்காரன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் 2 பேர் மாத்திரமல்ல, முழு கிறிஸ்தவ உலகத்துக்கே நான் சொன்னால் எங்கே வேதத்தில் இருந்து காட்டுங்கள் என்று இல்லை. ஆனால் வேதத்தில் என்ன இருக்கிறது? குணசாலி. இங்கிலீஷ் பைபிள்ஸ்ல பாருங்க, ஐயோ சில பைபிள்ஸ்ல சப்ளான்டர் என்று இருக்கும். அந்த சொல் பிளெயின் மேன் இருக்கு தானே இந்த டிரான்ஸ்லேஷன். அந்த போடுங்க, நீங்க ஸ்கிரீன்ல போடுறது பாருங்க. இந்த பாருங்க, there was a man, no sorry, Genesis 25:27 போடுங்க. இது என்ன வெர்ஷன் தெரியல, ஆனா I saw earlier this morning. போடுங்கம்மா. Look, and the boys grew, and Esau was a cunning hunter and a man of the field, and Jacob was a plain man dwelling in tents. What a stupid translation. Plain man, plain na onnuku udavadavன், யூஸ்லெஸ். வேற சில வெர்ஷன்ஸ்ல போயிட்டு பார்த்தா சப்ளான்டர்னு இருக்கும், அதுதான் எத்தன். விளங்குதா? ஆனா டா ஓம் என்றால் என்ன? தமிழிலே குணசாலி என்று வருகிறது. பிரைஸ் காட். நல்ல ஒரு மனுஷன். புரிகிறதோ? சரி, இப்போ அவரை எத்தன் என்று நினைத்ததுக்கு காரணம் அவர் அந்த கூழ் விஷயத்தை செய்தது. வாசிங்க பார்க்கலாம். 29வது வசனம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து கலைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். வாசிங்கம்மா. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. ஏதோம் என்றால் சிவப்பு என்ற அர்த்தம். ஏசாவினுடைய வம்சத்தார் அதற்கு பிறகு ஏதோமியர் என்று அழைக்கப்பட்டார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றும் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். எவ்வளவு இருதயமில்லாத ஒரு மனுஷன் இந்த யாக்கோபு. கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். அண்ணன்காரன் இளைத்து போய் களைத்து போய் வந்து, அட கூழ் கொஞ்சம் தான் என்று கேட்டால் தருகிறேன், முடியாது சொல்லியிருக்கணுமா இல்லையா? முடியாது என்று சொன்னால் ஏசா அம்மா ரெபேக்காவிடத்தில் போய் கேட்டு ஏதாவது சாப்பிட்ட பாவம், ரொம்ப இழைத்து போய் களைத்து போய் வந்திருக்கிறார். அந்த பசியோடு வந்தவனிடத்திலே வியாபாரம் பேசுகிறாரே இந்த யாக்கோபு, எவ்வளவு கெட்டால் எத்தனோ எத்தன் இல்லையா என்று தோன்றுகிறது. ஆஃப்டர் ஆல் ஒரு கப் கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தையே வாங்கி அந்த அண்ணனை ஏமாற்றி விட்டார். சரி, கொஞ்சம் முன்னாலே வாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அதே 25ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசியுங்கள். 8, 9, 10.
பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரைவயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகி ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராளும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இப்போ வேதத்திலே சில சம்பவங்களை நீங்கள் வாசிக்கும் போது சில சம்பவங்கள் ரொம்ப காலத்துக்கு பிறகு நடக்கிறது மாதிரி தெரியும், பார்த்தால் அடுத்தடுத்து நடந்திருக்கும். சில சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்தது போல காணப்படும், ஆனால் ரொம்ப காலம் எடுத்திருக்கும். நேற்று இரவு நான் எம்மாவு பிரசங்கம் ஒன்று செய்தேன், அநேகர் வந்திருந்தீர்கள் தானே. அதிலே நான் ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு. அந்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் வரை இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவங்களே வருகின்றன. ஆனால் 50வது வசனத்திலே அவர்களை அப்படியே இயேசு பெத்தானியா வரை கூட்டிக் கொண்டு போய் பரமேறி போனார் என்று வருகிறது. பார்த்தால் அதை விஷயம் தெரியாமல் வாசித்தால் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமையே அவர் பரமேறினது போல இருக்கும். லூக்கா 24 வாசித்தால் உண்மையில் 49ஆம் வசனத்துக்கும் 50ஆம் வசனத்துக்கும் இடையில் 40 நாட்கள் ஓடுகின்றன. இவற்றை மத்தேயு, மாற்கு, யோவான் என்ற மற்ற 3 சுவிசேஷங்களிலே தான் பார்த்தறியலாம் என்று. இங்கே ஆதியாகமம் 25 ஆபிரகாமின் மரணத்தையும் அடக்கத்தையும் பார்த்துவிட்டு அப்புறம் ஈசாக்கு ரெபேக்காவுக்கு பிள்ளை இல்லாமல் பல வருஷங்கள் இருந்து 20 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு பிள்ளை கிடைத்தது போலவும், அப்புறம் இந்த ஏசா வேட்டையாடி களைத்து போய் வந்து கூழ் கேட்டது போலவும் ஒரு உணர்வு நமக்கு வரும். அது அப்படி அல்ல. இந்த கூழ் சமாச்சாரம் நடப்பது ஆபிரகாம் மரித்து 7 நாட்களுக்குள்ளே. புரியுதா? ஆபிரகாம் மரித்து 7 நாட்களுக்குள்ளே தான் இந்த கூழ் சமாச்சாரம் நடக்கிறது. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஆபிரகாம் தான் அங்கே 8ஆம் வசனத்திலேயே இறந்து விட்டாரே, அதற்கு பிறகு ஈசாக்குக்கு பிள்ளை பிறந்து அவர்கள் வளர்ந்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று. இப்போ வயது விஷயத்தை ஒருக்கா பார்ப்போமா? வயது விஷயத்தை ஒருக்கா பார்ப்போம். ஆபிரகாமினுடைய வயது எல்லாவற்றையும் சரி. 7வது வசனத்திலே ஆபிரகாமினுடைய வயது வருகிறது, வாசிங்கம்மா. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருடம். ஓகே, அப்போ ஆபிரகாம் எத்தனை வயதிலே மரிக்கிறார்? 175. ஆபிரகாமுக்கு எத்தனை வயதில் ஈசாக்கு பிறக்கிறார்? 100 வயதில். அப்போ ஆபிரகாம் 175 வயதில் மரிக்கும் பொழுது ஈசாக்குக்கு எத்தனை வயது? 75. ஈசாக்கு எத்தனை வயதில் கல்யாணம் கட்டுகிறார்? 40 வயதில். எத்தனை வயதில் அவருக்கு பிள்ளை பிறக்கிறது? நீங்கள் 26ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை படித்தால், இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான். ஏசா யாக்கோபு பிறக்கும் பொழுது ஈசாக்குக்கு வயது 60. அப்போ ஆபிரகாமுக்கு வயது 160. சரியா? ஆபிரகாம் மரித்தது 175. அப்போ ஏசா யாக்கோபு எத்தனை வருடங்கள் தங்கள் தாத்தாவாகிய ஆபிரகாமை அறிந்திருந்தார்கள்? 15 வருடங்கள். ஓகே. இப்போ தாத்தா, நான் காலையில் கேட்ட கேள்வியை கேட்கிறேன், எத்தனை தாத்தாமார் இருக்கிறீர்கள்? இங்க கையத்துக்கு காட்டுங்க பார்க்கலாம். இன்னும் 2-3 பேர் தானா? எல்லாம் இளமையான குரூப் போல இருக்குது. தாத்தாமார், நான் தாத்தாவாகவில்லை இன்னும், ஆனால் தாத்தாமாரை எனக்கு தெரியும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள்
கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன் ஆர் நேச்சுரல் அலைஸ் என்று. தாத்தா பாட்டிமாரும் பேர பிள்ளைகளும் இயற்கையான கூட்டுக்காரர்களாம். இப்போ எனக்கு தெரியாது தாத்தாமார் பாட்டிமார் எத்தனை பேர் இருக்கீங்க? அடேங்க அப்பா, தாத்தாமார் குறைவு, பாட்டிமார் தான் கூட. இப்போ நான் சொல்வது உண்மையோ பொய்யோ தெரியவில்லை, ஏனென்றால் அனுபவத்தில் தெரியாது, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த தாத்தாமாரும் பாட்டிமாரும் தங்கள் பிள்ளைகளை கூட வேண்டுமானால் ஏமாற்றி விட்டு தங்கள் பேர பிள்ளைகளுக்கு உதவி செய்வார்களாம். உண்மையா? அதாவது தங்கள் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது, ஏய் நான் போகிறேன், போயிட்டு வரும் வரல புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கணும், டிவி போட்டு பார்க்கறது இல்லைன்னு. அவங்க போன உடனே தாத்தா பாட்டி சொல்லுமா, பாரு அப்படின்னு. அப்புறம் அவங்க வந்துட்டு அந்த பிள்ளைங்க கேட்கும்போது, அம்மா அப்பா அவன் படிச்சானா? ஓ. டிவி பார்த்தானா? இல்லையே. இப்படி தங்கள் பிள்ளைகளையே வஞ்சித்து தங்கள் பேர பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவர்கள் தானாம் இந்த தாத்தா பாட்டிகள். இன்னும் சொல்வார்கள், தாத்தா பாட்டி வளர்க்கிற பிள்ளைகள் தருதலைகளாய் வளரும், ஏனென்றால் அதிக செல்லம் என்று. இப்போ ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் கொண்டவர்? நல்ல மனிதர். அந்த லோத்துவினுடைய மேய்ப்பர்களுக்கும் அவருடைய மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வந்தபோது அவர் என்ன சொல்கிறார்? தம்பி, நீ முதலில் எந்த பக்கம் வேண்டுமானாலும் தெரிந்து கொள் ராசா. நீ அந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் போகிறேன். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷன். யாராவது அவருடைய கூடாரத்துக்கு வந்தால் அவர்களை வரவேற்று உட்கார வைத்து உணவு கொடுத்து அனுப்புகிற ஒரு நல்ல ஒரு தங்கமான மனுஷன் அந்த ஆபிரகாம். அவருக்கு 2 பேர பிள்ளைகள் கிடைக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எவ்வளவு இனிமையாக அந்த 15 வருடங்களும் ஓடி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சில நேரம் ரெபேக்கா வந்து ஈசாக்கிட்ட கேட்பா, எங்க பிள்ளைகளை காணா, எங்க? அவர் தூக்கிட்டு போயிருப்பாரு. நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் 2 கையால் 2 பிள்ளைகளும் தூக்கி கொண்டு அங்கே போய், ஐயோ எவ்வளவு இனிமையாக அவர்கள் இருந்திருப்பார்கள். இப்போ அந்த தாத்தா ஆபிரகாமுக்கு இந்த ஏசா யாக்கோபுக்கு சொல்லுவதற்கு எத்தனை கதைகள் இருக்கும். இரவு நேரத்திலே இந்த 5 வயது 6 வயது பயல்களை வெளியே கொண்டு வந்து, வானத்தை பாருங்கடா, எல்லா நட்சத்திரங்க தானே, ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு இப்படி வந்து காட்டிட்டு இதெல்லாம் என்ன முடியுமோன்னு கேட்டாருடா. அப்ப தாத்தா நீங்க என்னீங்களா? அது என்ன முடியுமா பாருங்கடா, என்ன முடியுமா? அந்த அளவுக்கு எனக்கு பிள்ளைகள் எல்லாம் தாரேன்னு சொன்னாருடா. அப்படியா? அத்தனை பிள்ளைகளா உங்களுக்கு இருக்கு? இல்லை இல்லை, அவங்க அப்பன் ஒருத்தன் தான் என் பேர் மாறினதுக்கு பிறகு வந்த புள்ள. இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். 25 5வது வசனத்தை பாருங்கள். இதெல்லாம் அவர் தன்னுடைய பேரர்களுக்கு அதற்கேற்ற விதத்திலே சொல்லியிருப்பார். வாசிங்க, வாசிங்கம்மா. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்திற்கு அனுப்பிவிட்டான். இத அந்த 6-7 வயசு பேர பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் தாத்தா எப்படி சொல்லியிருப்பாரு? கற்பனை பண்ணுங்க, நீங்க தாத்தாமார் கற்பனை பண்ணுங்க. சொல்லிப்பாரு, என் தம்பிகளா, முந்தி உங்கள் அப்பனுக்கு எனக்கு வேறொரு புள்ள இருந்துச்சு, அதை நான் அனுப்பிட்டேன், அதுக்கு தெரியாதா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்த பிறகு அதெல்லாம் ஏன் நடந்துச்சின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு வேற சின்ன பாட்டிகளும் இருந்துச்சு, மறுமனை ஆட்டிகள்னு சொல்ல இயலாதே, வேற சின்ன பாட்டிகள் இருந்துச்சு. அந்த சின்ன பாட்டிகளுக்கும் நிறையா பிள்ளைகள் இருந்துச்சு. ஆனால் தாத்தா என்ன தெரியுமாடா செஞ்சேன், உங்கள் அப்பனுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லாருக்கும் பெரிய 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 ப்ரெசண்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்து, காலையில் சூரியன் வருதே
அந்த ஏரியாவுக்கு கிழக்குக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டேன். இப்போ இந்த அவ்வளவு சொத்தும் எல்லாம் உங்க அப்பன்ட தாண்டா, உங்க அப்பனுக்கு பிறகு உங்க 2 பேருடையும் தாண்டா, நீங்க தாண்டா இந்த நட்சத்திரங்கள், நீங்க தாண்டா. இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு, நாளைக்கு வாங்க நான் பீச்சுக்கு போவோம் அப்படின்னு. மறுநாள் பயலுக்கு பீச்சுக்கு போனோன்னு இவர் சொல்லியிருப்பாரு, இந்த மணலெல்லாம் என்ன முடியுமா, நேற்று ராத்திரி நட்சத்திரம் காட்டினேன், அதையும் காட்டிட்டு ஆண்டவர் இந்த மணலை என்ன முடியுமா, இந்த அளவுக்கு நான் சந்ததி கொடுப்பேன்னு சொன்னார்டா, நீங்க 2 பேரும் தாண்டா என்ற சந்ததியை கொண்டு போறீங்க. யோசித்து பாருங்கள். அந்த 15 வருடங்களும் நான் நினைக்கிறேன் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் அந்த பிள்ளைகளை கொஞ்சுவதற்கே கிடைத்திருக்காது. முழுக்க ஆபிரகாம் சாப்பாடு கொண்டு வந்தாலும் இங்கே கொடுமா நான் ஊட்டுறேன் அப்படின்னு ரெபேக்காவை அனுப்பியிருப்பார். விளங்குதா? ஒரு உடுப்பு கொண்டு வந்தா நீர் நான் போட்டு விடுறேன். செல்லமாக இவர்கள் வளர்ந்திருப்பார்களா இல்லையா? அப்போ இவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா? யோசிங்க. அந்த தாத்தா செத்து போய்விட்டார். அந்த தாத்தா செத்தது ஈசாக்கை பாதிக்க வேண்டும், ரெபேக்காளை பாதிக்க வேண்டும், எல்லாரையும் விட ஏசாவையும் யாக்கோபையும் பாதிக்க வேண்டும். ஓகே, இப்போ ஒரு மரணம் நமக்கு நடந்து விட்டால் அந்த மரணம் நடந்த மறுநாளிலே ஏதாவது ஒரு வைபவத்தை வைப்போமா? பர்த்டே பார்ட்டி கொண்டாடுவோமா? இல்லை ஊட்டிக்கு ட்ரிப் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தா நேற்று அடக்க ஆராதனை, ஹோட்டல் புக் செய்தாகிவிட்டது, என்ன செய்ய என்று இன்று டூர் போவீர்களா? முடியுமா? அப்போ ஏசா 10 வயதிலிருந்தே வேட்டையாட போக தொடங்கி விட்டான். இப்போ அவனுக்கு 15 வயது. இந்த தாத்தா செத்து போயிருக்கிறார், இன்னும் 7 நாள் முடியவில்லை, வேட்டைக்கு போக முடியுமா? இப்போ நீங்கள் என் இடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படி நீங்க சொல்லுவீங்க ஆபிரகாம் செத்து போய் 7 நாட்களுக்குள்ளே தான் இந்த வேட்டையாடி விட்டு வந்து கூழ் கேட்ட சம்பவம் நடக்கிறது என்று சொல்லுகிறேன், கேளுங்கள். யூத கலாச்சாரத்திலே, அவர்களுடைய கலாச்சாரம் ஆரம்பித்த புதிது இது. அந்த கலாச்சாரத்திலே ஒரு குடும்ப தலைவர் மரித்து விட்டால் அந்த குடும்ப தலைவருக்காக 7 நாள் துக்கம் கொண்டாட வேண்டும். யூதர்களுடைய கலாச்சாரத்திலே துக்கம் கொண்டாடுவது என்பது ஒரு முக்கியமான அம்சம். புலம்பல் என்பது ஒரு முக்கியமான அம்சம். வேதத்திலே இருக்கிற 66 புத்தகங்களிலே ஒரு புத்தகம் முழுக்க புலம்பல். ஆமாவா இல்லையா? அந்த எரேமியாவின் புலம்பலை நீங்கள் பார்த்தால் அது கவிதை ரீதியாக புலம்பி இருக்கிறான். அந்த புலம்பல் கூட அழகாக கவிதை ரீதியாக இருக்கிறது, புலம்பல் தான். ஆனால் நான் வேதாகம கல்லூரியிலே கூட அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தேன், அந்த 5 அதிகாரங்களிலும் இருக்கிற புலம்பல் கவிதையாக இருக்கிறது. இப்போ இந்தியாவில் கூட, இலங்கையில் இது கிடையாது, இந்தியாவில் கூட நான் சில வித்தியாசமான மரண சடங்காச்சாரங்களை காண்கிறேன். சில நேரம் அந்த தேகங்களை கொண்டு போகும் பொழுது டங்க டக்கர என்று அடித்து கொண்டு ஆடிக்கொண்டு போகிறார்கள். இலங்கையில் அப்படி கிடையாது. அதெல்லாம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது இவன் என்ன சந்தோஷமாக ஆடிக்கிட்டு போகிறான் என்று நாங்கள் தப்பாய் நினைத்தது உண்டு இலங்கையர்கள். அதுபோல் இங்கே ஒப்பாரி வைப்பதெல்லாம் இருக்கிறது. தெரிந்தானே உங்களுக்கு? நீ இருந்து நான் போயிருக்கலாமே இதெல்லாம் இந்தியாவில் நிறைய கேட்டிருக்கேன் நான். சில நேரங்களிலே இப்படி அழகாக புலம்ப தெரியாதவர்களுக்கு கூலிக்கு கொண்டு வந்து கூலிக்கு மாரடிக்கிறதெல்லாம் இருக்கு. ஆமாவா இல்லையா? மாரடிக்கிறது. யூதர்களுக்கும் இந்த புலம்பல் என்பது முக்கியமான அம்சம். ஒரு ஐயா இறந்து விட்டால் அவருடைய மூத்த மகன் 7 நாட்கள் ஈரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து அவர் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும்.
யூதர்களுடைய நாள் சூரிய அஸ்தமனத்தோடு தொடங்குகிறது. ஆகவே சூரியன் அஸ்தமித்த பிறகு அவர்கள் உண்ணுகின்ற உணவுதான் அவர்களுடைய முதல் ஆகாரம். அந்த 7 நாட்களும் அந்த மூத்த மகன் அந்த இரட்டில் உட்கார்ந்து, இரட்டை உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து, சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு எந்த விதமான இறைச்சி வகையோ மீன் வகையோ மச்ச மாமிசமோ இல்லாத ஒரு தானிய கூழை குடிக்க வேண்டும். அந்த ஒரு தானிய கூழுக்கு பிறகு மறுநாள் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகுதான் அவர் மறுபடி கூழ் குடிக்க வேண்டும். அந்த கூழை சமைத்து கொடுப்பவர் அவரது மனைவியாய் இருக்க வேண்டும். மனைவி அந்த கூழை சமைக்கும் பொழுது அவர் அதை ருசி பார்க்க கூட வாயிலே வைக்க கூடாது. ஒரு வேளை அவருக்கு ஒரு மகன்மாரோ இருந்தால் அந்த கூழை அந்த மனைவி சமைக்க கூடாது, அவருடைய மூத்த மகன் சமைக்க வேண்டும். புரியுதா? அப்போ இந்த கூழை சமைக்க வேண்டியவன் யார்? ஏசா. ஈசாக்கு இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தன் தகப்பனுக்காக புலம்பிக் கொண்டிருக்கும் அந்த 7 நாட்களில் ஒரு நாள் இந்த ஏசா கூழ் சமைத்து கொடுப்பது இருக்கட்டும், கொண்டாடுவதற்கு தன் நண்பர்களோடு வேட்டைக்கு போயிருக்கிறான். இவன் ஒரு மனுஷனா? இப்போ யோசிங்க. உங்களுக்கு இந்த கூழ் சங்கதி தெரியாது, இப்போ சொல்லி கொடுக்கிறேன் அல்லவா? இப்போ யோசிங்கள், அந்த ஏசா நல்லவனா கெட்டவனா? மனுஷனா? கூழை சமைக்கிறதை விடுங்கள், அந்த தாத்தா செத்து போயிருக்கிறார். இந்த 15 வயதில் அந்த தாத்தா செத்து போயிருக்கிற நேரம் உனக்கு இப்படி நண்பர்களோடு போய் வேட்டையாட தோன்றுகிறதே, எப்படிப்பட்ட ஒரு கேவலமானவன்! அப்போ ஏசா செய்ய வேண்டியதை யாக்கோபு செய்து கொண்டிருக்கிறார். அப்போ யாக்கோபு செய்து கொண்டிருக்கும் பொழுது இவன் வேட்டையாடி விட்டு வருகிறான். யோசித்து பாருங்கள், இவன் வேட்டையாட போகும் பொழுது அம்மா ரெபேக்கா சொல்லி இருக்குமா இல்லையா? தம்பி, என்ன செய்யற நீ? தாத்தா செத்து போயிருக்காரு, அங்க அப்பா அங்க சாம்பல்ல உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு, நீ வேட்டை. அம்மா தாத்தா செத்தானா நான் பயலுக்கிட்ட சொல்லிட்டேன், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறானுங்க, நான் போகணும். யாக்கோபு கொஞ்சம் மெதுவாக சொல்லிப்பான். அண்ணா சும்மா கடடா, விளங்குதா உங்களுக்கு? இப்போ நான் நினைக்கிறேன் ரெபேக்கா சொல்லியிருப்பாங்க யாக்கோபு கிட்ட, தம்பி நீயாவது அதை செய்டா, உங்க அப்பாவுக்கு சரியில்லை. ஆண் பிள்ளைகள் இருக்கும்போது நான் சமைத்து கொடுக்க கூடாது, நீயாவது சமை. இவர் சமைத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் வருகிறான். அவன் வந்து, அந்த சிவப்பான கூழிலே எனக்கு கொஞ்சம் தருகிறாயா? எப்படி? அட, உனக்கு இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது, நீ தான் இதை செய்ய வேண்டும், பார்த்தால் இது என்ன சாமான் என்று உனக்கு தெரியவே மாட்டேன் என்கிறது. அடுத்தது, சமைக்கிறவன் கூட ருசி பார்க்க கூட வாயிலை வைக்க கூடாது, நீ இதை உனக்காக கேட்கிறாய். இப்போ இந்த வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு புரியும், சரியா? ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். இப்ப யோசிங்க, யாக்கோபு செஞ்சது சரியா இல்லையா? நீ எல்லாம் ஒரு சேஷ்ட புத்திரனா இருக்க தகுதியுடையவனா? இது என்ன கூழ் என்று கேட்கிறாய்? யோசிச்சு பாருங்க. நான் தான் பிரசங்கி இப்படி ஒன்று வச்சிருக்குது. நான் வந்து கேட்குறேன், இது என்ன புத்தகம், அழகா இருக்கே, ஐயோ எனக்கு இந்த கடலை கொஞ்சம் சுத்துறதுக்கு பேப்பர் வேணும், இந்த புத்தகத்தை தாரீங்களான்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு பிரசங்கி இந்த புத்தகம் வேதம் என்று தெரியாவிட்டால் இவனெல்லாம் ஒரு பிரசங்கியா? சொல்லுங்க. அந்த சிவப்பான கூழ், ஐயோ, அதை நீ சாப்பிட கேட்கிறியா?
உன் சேஷ்ட புத்திர பாகம் உனக்கு தேவையில்லாத எனக்கு வித்துரு. சொன்னது நியாயமா இல்லையா? என்ன சொல்றீங்க? அவன் சொல்லுகிறான், ஐயோ நான் சாக போகிறேன், எனக்கு சேஷ்ட புத்திர பாகம் என்னத்துக்கு? இவர் சாக போறாராம். எவ்வளவு ஐஸ்வர்யமானவர்கள், எத்தனை வேலைக்காரர்கள் உண்டு, ஏன்னா அம்மா உண்டு. போய் அம்மா கிட்ட சொல்றது அம்மா பசி, இல்லைன்னா வேலைக்காரங்க கிட்ட சொல்றது என்ன சாக கிடக்கிறீரோ? அழகாக அந்த வேதவசனம் சொல்லுகிறது, இப்படியாக அவன் தான் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை செய்தான், அலட்சியம் செய்தான். இப்ப விளங்குதா? யாக்கோபு ஏசாவை ஏமாற்றவில்லை. ஏசா தன் கடமையை செய்யாதபடியினால் தான் அந்த கடமையை, தனக்கு தேவையில்லாத அந்த பொறுப்பை தன்மேல் இழுத்து போட்டுக்கொண்டு செய்த நேர்மையான நல்ல ஒரு குணசாலி தான் இந்த யாக்கோபு. தேங்க்யூ, ஆமென், பிரைஸ் காட். காலம் கடந்தது, ஈசாக்குக்கு வயது முதிர்ந்தது, கண் பார்வை இல்லாமல் போனது. இப்போ ஈசாக்குக்கு தெரியும் தான் மரிக்க போகிறார் என்று. தன் பிள்ளைகளை உரிய விதத்திலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏசாவுக்கு சேஷ்ட புத்திரனுக்குரிய ஆசீர்வாதம். உடனே அவர் ஏசாவை அழைத்து சொல்லுகிறார், தம்பி, எனக்கு விருப்பமானபடி நீ சமைத்து கொண்டு வர, நீ வேட்டைக்கு போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடி எனக்கு சமைத்து கொடு. எல்லாருக்கும் கேக்குதா பின்னால? ஓகே. அந்த நேரத்தில் இந்த ஏசா என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அப்பா, நான் இத்தனை வருடம் மறைத்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அம்மாவும் தம்பியும் உங்களிடத்தில் இது சொல்லி இல்லை என்று தெரிகிறது. அப்பா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தாத்தா இறந்து போன அந்த வாரத்திலே நான் என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என் தம்பிக்கு விற்றுவிட்டேன். ஆகவே நீங்கள் இப்பொழுது எனக்கு வழங்குவதாக சொன்ன ஆசீர்வாதம் உண்மையில் யாக்கோபுக்குத்தான் போக வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா? சொல்லவில்லை. அப்போ அவன் எத்தனா, யாக்கோபு எத்தனா? யார் வஞ்சகன்? இவன் என்ன செய்கிறான்? சரி, நான் போய் கொண்டு வருகிறேன் என்று வேட்டையாட போகிறான். நல்ல நேரம் அதை கேட்டுக்கொண்டிருந்தார் ரெபேக்கா. நான் நினைக்கிறேன் ரெபேக்காளை அந்த இடத்துல அதை கேட்க வைத்தது தேவன். உடனே அவர் போய் யாக்கோபை பார்த்து 27ஆம் அதிகாரத்தில் பிறகு வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது அழகாக ஒரு கறியை சமைத்து யாக்கோபு கையிலே கொடுத்து ஏசாவின் தோலுடையை உடுப்பித்து போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வைக்கிறார். அப்போ அது ரெபேக்காவோ யாக்கோபோ செய்த வஞ்சனை அல்ல, அது அவர்கள் செய்த நேர்மையான வேலை. அதற்கு பிறகு ஏசா வந்து எனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் என்று நினைக்கிறானே, அது பிழை. ஏனென்றால் ஆணையிட்டு கொடு என்று அங்கே சொல்லும் பொழுது ஒரு சாட்சியை கொண்டு வந்து, மூப்பரை கொண்டு வந்து, ஒரு மிருகத்தை கொண்டு வந்து, அந்த மிருகத்தை வெட்டி அதற்கு பெஹீத் என்று சொல்வார்கள் எபிரேய மொழியிலே. அப்படித்தான் அந்த அந்த பொருத்தனை, அந்த கொடுக்கல் வாங்கலை நிறைவேற்றுவது. அப்படி செய்து முடித்த ஒரு விஷயத்தில் இந்த ஏசா இன்னும் தனக்கு உரிமை இருக்கிறது என்று எதிர்பார்த்தது திருட்டுத்தனம். ஆகவே யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்க கூளை விற்கவில்லை. அந்த கூளை சமைத்திருக்க வேண்டியவனே ஏசா, அதை கொடுத்திருக்க வேண்டியவன் ஈசாக்குக்கு இந்த ஏசா. அந்த ஏசாவோ யாருமோ வாயிலேயே வைக்கக்கூடாத அந்த கூழ், அதை தனக்கு கேட்ட சுயநலவாதி அவன். அதனால் தான் நீ சேஷ்ட புத்திரனாய் இருக்க தகுதி இல்லாதவன் என்று யாக்கோபு அதை அவரிடத்திலிருந்து பறித்து கொண்டார். இப்போ நான் உங்களிடத்திலே சரித்திர ரீதியான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இப்போ ரெபேக்கா கற்பம் தரித்திருக்கும் பொழுது, எனக்கு 22, 23 வசனங்களை வாசியுங்கள்.
25ஆம் அதிகாரத்திலே, அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனார். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இதிலே பாருங்கள், 2 ஜாதிகள் உன் வயிற்றிலே இருக்கிறது, 2 ஜனங்கள் உன் வயிற்றிலே இருக்கிறது. அந்த வசனத்தை பாருங்கள், அதில் சொல்லப்படுகிறது, ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். ஏசாவின் ஜனத்தார் யார்? ஏதோமியர்கள். யாக்கோபின் ஜனத்தார் யார்? இஸ்ரவேலர்கள். இப்போ ஏதோமியர்கள் இஸ்ரவேலர்கள் என்று இந்த வசனத்தை வாசிப்போமா? வாசிக்கிறேன் பாருங்கள். நான் வாசிக்கட்டுமா? நீங்க வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். அதாவது அவர்களில் ஏதோமியரை பார்க்கிலும் இஸ்ரவேலர்கள் பலத்திருப்பார்கள். சரியா? ஏதோமியர்கள் இஸ்ரவேலரை சேவிப்பார்கள். ஏதோமியர்கள் இஸ்ரவேலரை சேவிப்பார்கள். அப்படித்தானே? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றால் இளையவன் ராஜாவாய் மூத்தவனை ஆள வேண்டும். இஸ்ரவேலர்கள் ஏதோமியரை ஆள வேண்டும். உண்டா இல்லையா? இஸ்ரவேலிலே சவுல் தொடங்கி சிதேக்கியா வரை மொத்தம் 42 ராஜாக்கள் வந்தார்கள். சவுல், தாவீது, சாலமோன். அதற்கு பிறகு தேசம் 2ஆய் பிரிந்தது. வடக்கு ராஜ்யத்தில் 19 ராஜாக்கள், தெற்கு ராஜ்யத்தில் 20 ராஜாக்கள். அதிலே தாவீதின் காலத்திலே ஏதோமியர்கள் யுத்தத்தில் தோல்வி அடைந்தது உண்மை. அதனால் தாவீதுக்கு பிறகு சாலமோன் ஆண்ட அந்த 40 வருடத்தில் கூட ஏதோமியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வரவில்லை என்பது உண்மை. தெற்கு ராஜ்யத்தில் அரசனாய் ஒரு காலத்தில் வந்த அமத்சியா ராஜா ஏதோமியர்களோடு யுத்தம் செய்து ஜெயித்தது உண்மை. அவர்களுடைய தெய்வங்களை கொண்டு வந்து வணங்கினது உண்மை. 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம். ஆனால் அந்த 42 ராஜாக்களில் யாருமே ஏதோமியரை ஆளவே இல்லை. உலக சரித்திரத்திலே என்றுமே இஸ்ரவேலர்கள் ஏதோமியர்களை ஆளவே இல்லை. ஏதோமியர்கள் இப்பொழுது உலகத்திலே இல்லவே இல்லை. கிபி 70 கடைசி ஏதோமியர்களையும் கொலை செய்து விட்டார்கள். இந்த வசனம் தேவன் சொன்னது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவே இல்லை. நிறைவேறாமலேயே ஏதோமியர்கள் அழிந்து போனார்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை பொய்யா? ஆனால் ஏதோமியர்களை கிறிஸ்துவுக்கு முன் 167ஆம் ஆண்டு இந்த நபாத்தியர்கள் என்பவர்கள் வந்து அடித்து அவர்களை இல்லாமல் ஆக்கினார்கள். அப்பொழுது அந்த ஏதோமின் ராஜ குடும்பம் தங்கள் வஸ்துக்களையும் பொக்கிஷங்களையும் மாத்திரம் எடுத்துக்கொண்டு தப்பி ஓடி இஸ்ரவேலுக்குள் வந்து குடிபுகுந்தார்கள். கிமு 146 உலக சாம்ராஜ்யமாய் ஆரம்பித்த ரோம் கிமு 46ஆம் ஆண்டு அகஸ்டஸ் சீசரனுடைய தலைமையில் யூதர்களை ஆளுவதற்கு அந்த ஏதோமியர்களில் ஒருவனை தெரிவு செய்து ஏரோது மன்னனாக பிரகடனம் செய்தார்கள். அந்த ஏதோமியர்கள் இதுமியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏரோது மன்னர்கள் ஏரோது அந்திப்பா, ஏரோது அக்ரிப்பா, பெரிய ஏரோது, ஏரோது பிலிப்பு என்று பல ஏரோதுக்களை நாம் புதிய ஏற்பாட்டிலே காணலாம். ஏரோதுக்கள் இஸ்ரவேலை ஆண்டார்கள். ஆமாவா இல்லையா? ஏரோதுக்கள் ஏதோமியர்கள் என்றால் ஏதோமியர்கள் ஏசா யாக்கோபை ஆண்டான். ஏசா யாக்கோபை ஆண்டான். யாக்கோபு ஏசாவை சேவித்தான்.
கிமு 46 கிபி 70 வரை. அப்போ இந்த வார்த்தை உண்மை என்றால் சரித்திரத்திலே இஸ்ரவேலர்கள் தான் ஏதோமியர்களை சேவித்தார்கள் என்றால் உண்மையில் மூத்தவன் யாக்கோபாய்த்தான் இருந்திருக்க வேண்டும். இப்ப புரியுதா உங்களுக்கு? இதற்குத்தான் மருத்துவத்தில் ஒரு விஷயம், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். மருத்துவத்திலே இரட்டை பிள்ளைகள் 2 விதமாக பிறக்கிறார்களாம். சரியா? அதில் ஒரு முட்டை 2ஆக பிரிந்து இரட்டை குழந்தைகள் உருவாகின்ற ஒன்று இருக்கிறது. அப்படி பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த 2மே ஒரே நேரம் உருவாகினது. ஆனால் 2 முட்டைகளோடு உருவாகிற இரட்டை பிள்ளைகள் சொல்லுவார்கள். இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் பொதுவாக நல்ல கைனகாலஜிஸ்ட் சொல்லுவார்கள், முதலில் உருவாகிற கரு தான் 2வது வெளியே வரும் பிள்ளையாம். 2வதாய் உருவாகும் கரு முதலாவது வெளியே வருகிற பிள்ளையாம். அப்போ இந்த விதத்தில் உருவாகிற இரட்டை பிள்ளைகளில் முதலாவது வெளியே வருகின்ற பிள்ளை மூத்த பிள்ளை என்று சொல்லப்பட்டாலும், என்றால் முதல் சுவாசிக்கிறது அந்த பிள்ளையா இருந்தாலும், முதலில் உருவானது 2வதாய் வருகிற பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். இப்ப தேவன் தான் அந்த கருவை படைக்கிறவர், அப்படித்தானே? பிள்ளை சுவாசிக்கும் வரை இருக்க தேவையில்லை, கருவிலேயே கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறவர். ஆமென். அப்படி என்றால் யாக்கோபு ஏசாவில் ஏசா முதலில் வெளியே வந்திருக்கட்டும். முதலில் உருவானது யாராய் இருக்க வேண்டும்? யாக்கோபு. புரியுதா? ஆகவே மூத்தவன் யாக்கோபு, இளையவன் ஏசா. கருவுக்குள்ளே வெளியே வரும் பொழுது மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. ஆண்டவர் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று தீர்க்கதரிசனமாய் சொன்னது. நான் முதலில் உருவாக்கிய யாக்கோபு 2வதாய் உருவாக்கிய ஏசாவை சேவிப்பான். அது சரித்திரத்திலே நடந்தது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கு நான் முடிக்கும் போது என்ன சொல்லுகிறேன் என்றால், அன்பானவர்களே, யாக்கோபை பற்றி இருக்கின்ற தவறான அபிப்பிராயங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளுங்கள். தங்கமான மனுஷன். உங்களுக்கு தெரியுமா, யூத கலாச்சாரத்திலே சொத்து பிரிக்கப்படும் பொழுது மூத்த பிள்ளைக்கு 2 மடங்கு கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு அப்பாவுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே, சொத்து 6ஆக பிரித்து 4 பிள்ளைகளுக்கு 1 பங்கு 1 பங்கு 1 பங்கு 1 பங்கு, மூத்த பிள்ளைக்கு மாத்திரம் 2 பங்கு. 3 பிள்ளைகள் என்றால் 4ஆய் பிரித்து 2 பங்கு மூத்த பிள்ளைக்கு. இப்ப ஏசா யாக்கோபிலே, யாக்கோபு மூத்த பிள்ளை அல்லவா? அப்போ அவருக்கு எவ்வளவு கிடைத்திருக்க வேண்டும்? 2 மடங்கு. கிடைத்ததா? அவ்வளவையும் ஏசா எடுத்துக்கொண்டான். ஏனென்றால் யாக்கோபு தப்பி ஓடுகிறார் லாபானிடத்துக்கு. ஆண்டவர் விட்டாரா? இல்லை. அங்கே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போ அவர் ராகேல் லேயாலை கல்யாணம் கட்டுகிறது, அப்படி பல மனைவிகளை எடுத்தார் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அப்படி பல மனைவிகளை எடுக்கக்கூடாது என்ற சட்டத்தை அதற்கு 500 வருடங்களுக்கு பிறகுதான் மோசே எழுதுகிறார். ஆகவே யாக்கோபு ராகேல் லேயால் எடுத்தது பரவாயில்லை. நீங்கள் வெறுங்கையாய் கடந்து வந்தேன் 2 பரிவாரங்கள் என்று நீங்கள் சொல்லப்படாது. புரியுதா? ஏன்னா நாம் ஒரு ஆள் ஒரு மனைவி, சரியா? அவ்வளவுதான். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், யாக்கோபின் தேவன் நமது தேவன். கர்த்தர் நமது காலை தள்ளாட விட்டார். கர்த்தர் நமது பாதங்களை காத்து நம்மை நடத்துகிறார். யாக்கோப், எவ்வளவு அழகான பெயர். கர்த்தர் யாகுவே தேவன் நம்மை பாதுகாக்கிறார். இனி இந்த எத்தன் கதை இருக்கக்கூடாது. அவர் எத்தனும் கிடையாது. அவர் பெயரிலும் எத்தனல்ல, நடத்தையிலும் எத்தனல்ல, வாழ்க்கையிலும் எத்தனல்ல. 49:1 நீங்கள் பார்த்தால் அவர் தன் பிள்ளைகளை அழைத்து சொல்லுகிறார், வாருங்கள்,
உங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கப் போவற்றையெல்லாம் நான் சொல்லுவேன் என்று. அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொன்னது எல்லாம் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நடக்கும். அவர் தான் யாக்கோபு தான் யூதாவுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், யூதாவே சமாதான பிரபுவா, சமாதான காரணர் ஷிலோ வரும் வரை செங்கோல் உன்னை விட்டு போகாது, ஆட்சி செய்கிற கோத்திரமாக நீ தான் வருவாய் என்று தாவீதை குறித்தும் தாவீதின் வம்சத்திலே வரப்போகிற இயேசுவை குறித்தும் ஆதியாகமம் 49 தீர்க்க தரிசனம் உரைத்தவர் இந்த யாக்கோபு. ஆகவே நமது தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறார். அந்த யாக்கோபின் தேவன் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆண்டவரே, எல்லோஹே யாக்கோப், யாக்கோபின் தேவனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறபடியினால் இந்த உலகத்திலே ஆபத்துக்களும் அனர்த்தங்களும் நிறைந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பை விட்டால் பாதுகாப்பு கிடையாது. எனவே ஆண்டவரே, நீங்களே எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதோடு நீங்கள் எங்கள் வாழ்க்கைகளில் குறித்த காரியங்களை எல்லாம் யாக்கோபின் வாழ்க்கையில் நிறைவேற்றினது போல நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சபை எடுத்துக்கொள்ளப்படும் அந்த நாள் மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.